தை கிருத்திகை தைப்பூசம்னு லைனா முருகருக்கு விசேஷங்கள் வரப்போகுது. என்ன பிரசாதம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாழ்வில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் தித்திக்கும் திருப்பாகம் செய்யுங்க. எந்த கப்ல கடலை மாவு அளக்குறீங்களோ அதுலயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு கடாயில போட்டு லோ ஃபிளேம்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதை பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. திருப்பாகம் செய்ய 2 கப் காய்ச்சி ஆறின பால் தேவைப்படும். முதல்ல பாதி பால் மட்டும் வறுத்த கடலை மாவுல ஊத்தி கட்டிகள் இல்லாம கலந்துட்டு அப்புறம் மீதியையும் ஊத்தி கலந்துடுங்க. கடாயில இந்த கலவையை ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃபிளேம்ல கலந்துட்டே இருங்க. கலவை பேஸ்ட் மாதிரி வரும்போது 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கெட்டியா இருந்த கலவை மறுபடியும் இளகி வரும். கலவை திக் ஆகுற வரைக்கும் கலந்துட்டே இருக்கணும். அடுத்து 1 கப் முந்திரி பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. திருப்பாகம் செய்ய 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா தான் நெய் தேவைப்படும். ஒரு டேபிள் ஸ்பூனா தான் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஊத்தின நெய் நல்லா அப்சார்ப் ஆன பிறகுதான் அடுத்த டேபிள் ஸ்பூன் ஊத்தி கலக்கணும். திருப்பாகம்ல இருந்து நெய் கசிய ஆரம்பிச்ச அப்புறம் நெய் சேர்க்கறத நிறுத்திட்டு குங்குமப்பூவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான திருப்பாகம் தயார். பாய்.